மதியானம் நடுரோட்டில் நடக்கிற முனி அந்த காலத்திலிருந்து இன்னைக்கும் சில கிராமங்களில் ஒரு எச்சரிக்கை இருக்கு. மத்தியானம் வெயில்ல நடுரோட்டில் நேரா நடக்காத. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நேரத்துல ஒரு முனி நடக்கும்னு நம்புறாங்க. அந்த முனி பேய் மாதிரி இல்லை, முடி மூஞ்சில தொங்குற மாதிரி இல்லை. அவன் உயரமா, பைட்டா, வெயிட்டா, முகம் முழுக்க வெறிச்சோட நெருக்கம், கண்ணு கண்ணு முட்டை கண்ணு, பார்க்கறதுக்கே மூச்சு அடங்கும். மத்தியானம் 12 முதல் 2 மணி, வெயில் கொளுத்தும், ரோடு சுடும். அந்த முனி நடுரோட்டில் தான் நடப்பான். கையை ரெண்டு பக்கமும் நேரா நீட்டிக்கிட்டு, யார் மேல அந்த கையை பட்டாலும் அவங்கள முனியா அடிச்சிடுவான். அதனால தான் கிராமக்காரங்க ரோட்ல ஓரமா நடப்பாங்க. பசங்களை வெளியே விடவே மாட்டாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நகரத்திலிருந்து வந்த சூர்யா நம்பல. ஒரு நாள் மத்தியானம் 12:45, என்னடா இது, நடுரோட்டில் நடந்தா என்ன ஆகும்? நேரா நடுரோட்டில் நடந்தான். அப்போ ரோட்ல தூரத்துல ஒரு உருவம். அவன் நடக்கிறது மனுஷன் மாதிரி இல்ல. தடம் தடம், ஒவ்வொரு காலடியும் ரோடு அதிர்ந்தது. கையை ரெண்டும் நேரா நீட்டிக்கிட்டு, முகம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. கண்ணு முட்டை கண்ணு, வாய் சிரிக்கல, கோபம் மட்டும். நிழல் இல்லை. சூர்யாவுக்கு கால்கள் நடுங்கினது. இது யாரோ வேஷம் என்று சொல்ல வர்றதுக்குள்ள முனி கையை நீட்டினான். ஒரு விரல் மட்டும் அவன் கை மேல பட்டது. ஆனா அது சூர்யாவுக்கு தெரியல. அவன் மத்த பசங்களை ஓரமா போற பசங்களா பார்த்து, இங்க பாருடா, நான் ரோட்ல தானே நடந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே ஆகலையே என்று எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுட்டே நடந்தான். ஆனா மத்த பசங்களா அவன் ஒரு மாதிரி பயமா பார்த்தாங்க. அவன் அருகில் யாருமே செல்லல. ஆனாலும் அதை அவன் கண்டுக்கல. அவங்க எங்க வீடு வந்ததும் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் அவன் வீட்டருகில் ஒரே அழுகுரல். அந்த பையன் சூர்யா முனி அடிச்சு செத்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி. இது இன்னும் ஊர் நாட்டு மக்களிடம் இந்த பயம் இருக்கிறது. இன்னும் கிராமத்திற்கு யார் போனாலும் நடுரோட்டில் உச்சி வெயில்ல மத்தியானத்துல நடக்காதீங்க அப்படிதான் சொல்றாங்க. கிராமத்து மக்கள் மதியானம் வெயில்ல நடுரோட்டில் நடக்காதீங்க. அவன் இன்னும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.